iQOO Z11 அப்படிங்கிற இந்த டிவைஸ் மார்க்கெட்டு கேடுகட்ட நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது இவங்க ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, தெரியுதா விஐ 5G தெரியுதா மாசா, இந்த 12-256ங்கிறனால தான் எங்கள் ஆள் பறக்கிறானா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. 69,000 அந்த மாதிரியான ப்ரைஸிங்லாம் போட்டு அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து iQOO Z11 அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுங்க. ஸோ இந்த டிவைஸ் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இந்த டிவைஸ்க்கு ரிவ்யூ நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம விக்கி ப்ரோ கேட்டிருக்காரு. இதில் வேறு அவர் ஆல்ரெடி S25 Edge மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணுறாரு இல்லையா, 80 லிட் பேஸ்ட். ஸோ அதுலேருந்து iQOO Z11 மாதிரியான ஒரு டிவைஸ்க்கு வரும்போது என்னென்ன மாதிரியான ஏரியாவில் அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறாரு இதெல்லாமும் நம்ம வந்து அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக மொத்தம் iQOO Z11 அப்படிங்கிற இந்த டிவைஸ் உங்களுக்கு 4 வேரியண்ட்டில் வரப்போகுது. 6/128, 8/128, 8/256, 12/256 அப்படிங்கிற 4 வேரியண்ட்டு, 2 கலரு, சரியா, ஒரு ப்ளூ ஒரு க்ரீனு. ஸோ இதுதான் வந்து iQOO Z11ஓட இந்த பேஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லலாம். சரி, பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த iQOO Z அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சைட்ஸில் iQOO பிராண்டிங் பார்க்க முடியும். பாட்டமில் ஒன்றும் இல்லை. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிறது 12/256 செலஸ்டியல் ப்ளூ அந்த கலர் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் ஹெட்ஸார் வந்து 1.15, பாடிஸார் வந்து 0.90 தாங்க. 15 mm டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரைஸை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி கரன்னு கிழிச்சிருக்காங்க. இருந்தாலும் அது அப்படி இப்படி அழிக்கிறதுல 60,000 69,000 போட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு விஷயம் உறுதி, மார்க்கெட்டு கேடுகட்ட நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது இவங்க ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்களோட பேஸ் மாடல் அந்த 6/128 வந்து 40K கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 37 to 38K அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சப்போஸ் எல்லாம் ஆஃபரு கார்டு ஆஃபர் அது இதுன்னு போட்டு 35,000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிலைமைக்கு நிஜமாக இது ஒரு நல்ல டிவைஸ் மாதிரி தான் மாற வாய்ப்பு இருக்குது. என்ன அந்த 6GB ரேம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இழுகுது. மற்றபடி இதுவே 8GB ரேம் 128GB இருந்தாலும் சரி, இல்லாட்டி 12/256 இருந்தாலும் சரி, அதெல்லாமே பாசிட்டிவ் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்னொன்று நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அநேகமாக ஃபஸ்ட்டு சேலில் வாங்குறவங்களுக்குலாம் வந்து Z11 கூட வந்து இந்த iQOO பட்ஸை கொடுப்பாங்க போல். iQOO பட்ஸை பற்றி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1 year ஒரு பட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ராஜகண்ணன் ப்ரோ கூட ஒரு ரிவ்யூவில் வந்திருப்பாப்பில். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு சக்ஸஸராக எடுத்துக்கும் போது லுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் வித்தியாசம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் பையன் எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க, அதாவது இவர் எப்படி டியூன் பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபால்ட்டாகவே 42 milliseconds லோ லேட்டன்சிக்குள்ளே இருக்கிற மாதிரி, 41 to 42 millisecondsல டிஃபால்ட்டாக லோ லேட்டன்சி இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் பேஸ் பூஸ்டடாக இருக்குது. ஸோ எந்த ப்ரொஃபைல் வச்சாலுமே இதுக்கு பட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ப்ரொஃபைலில் வச்சாலுமே இசை அபியங்கர், அனிருத் ரவிச்சந்திரன், ஸோ இந்த மாதிரியான லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸோட அவங்களோட எசன்ஸ் என்னவோ அதை வந்து தூக்கி பிடிக்கும் விதமாக இருக்குது இந்த ப்ராடக்ட். சரி, இது வந்து அநேகமாக பண்டில்டாக வரலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அண்டர் 2K அண்ட் 1,799 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வந்ததுன்னா இட் வில் ஜஸ்டிஃபை. பார்ப்போம், இதெல்லாமே எனக்கு தெரியாது. இப்போயும் கூட பார்த்தீங்கன்னா Z11ஓட ப்ரைஸும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம கெஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, ரைட்டு. சரி, அப்படியே தொடர்ந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு Z11 எப்படிலாம் இருந்தது பார்த்துடலாமா? ஓகே, ஸோ பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணணும். வைங்க, உள்ள டிவைஸ் இருக்க போகுது. iQOO Z11 ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமேனு சொல்லி திரும்ப அந்த கவருக்குள்ளேயே ப்ளேஸ் பண்ணேன். இந்த கேஸு டிபியூ கேஸ் வந்து எப்போ இருக்கிற மாதிரி தான், அந்த டிரான்ஸ்பரண்ட் டிபியூ. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சளாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ சீக்கிரமே அப்படியே யாரும் படிக்க மாட்டாங்க. அந்த பேப்பர் ஒர்க்ஸு ஒரு 44 வாட்டு பிரிக்குங்க. ஸோ ரேட்டட் பவர் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அவுட்புட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 44 வாட் வரைக்கும் போகும். 11 volt 4 amp, அப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டி ஹை ஆம்ப் கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டர் டூலு. ஸோ இதுதான் மொத்த பேக்கேஜு. இப்போ நம்ம ஹீரோ ஆஃப் த ஷோ டிவைஸுக்கு போவோம். மேலே ப்ரீ இன்ஸ்டால்டாக வரக்கூடிய அந்த ஸ்க்ரீன் கார்டில் வந்து கொஞ்சம் ஸ்மட்ஜஸ் அதிகமாக தாங்க ஆகுது. சரியா, பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆயிலி ஃபிங்கர்ஸோடு தொடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மட்ஜஸ் ஆக தான் செய்யுது. பட் ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் தான் வச்சுக்கோங்களேன். பேக்கில் சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கரும் பவர் பட்டனும் இருக்க போகுது. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் மைக்ரோஃபோன் வென்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் க்ளீனாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. பாட்டமில் வந்து உங்களுக்கு டியூவல் சிம் ட்ரே, ப்ரைமரி மைக்ரோஃபோனு, டைப் சி போர்ட்டு, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்லு. அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 MP ப்ரைமரி ஷூட்டர் இருக்குது. ஸோ அது ஓரளவுக்கு சீரியஸாகவே நல்ல கேமரா தாங்க. ஏன்னா உங்களுக்கு OISம் இருக்குது. காம்படிஷனில் இவங்க கூடவே இவங்க கம்பெனியை சேர்ந்த ஒன்று இருக்குது, அதாவது Vivo S2 ஒன்று. அது கொஞ்சம் கோளாறு தான். அதே சமயம் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைடு. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் இந்த டிவைஸ் வந்து பவர்டு பை 7500 பார்த்தீங்களா.
7500 வந்து இவங்க குத்தகைக்கு எடுத்திருக்காங்களாம். அடுத்த 6 மாதத்துக்கு வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அப்போ ஐக்கூ Z11க்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் Z11X பார்க்குறதுக்கு டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2 டிவைஸையும் பார்க்கும்போது Z11X எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ரிங்கு எல்இடிக்கு ஸோ இதெல்லாம் வந்து இதில் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான டிவைஸ். இது வந்து ஃப்ளாட் எல்சிடி பேனலோடு இருக்கும். பட் இது வந்து AMOLED கர்வ்டு டிஸ்பிளேயோடு இருக்கும். பாக்ஸ் கேஸ் வந்து ஃபிட்டெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. அந்த மஞ்சளாகிறது மட்டும்தான் கொஞ்சம் கோளாறு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த கேஸ் இல்லாமல் டிவைஸ் வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அதில் டவுட்டே வேண்டாம். இதில் க்ரீன் தான் மக்களோட ஃபேவரட்னு தெரிஞ்சது. ஏன்னா ஐக்கூ ஈவெண்ட் போயிருந்தோமா, அங்கே நிறைய பேர் வந்து க்ரீனுக்கு தான் ஓட் பண்ணாங்க. பட் எனக்கு என்னமோ இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் சட்டிலாகவும் மினிமலாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப பளிச்சுன்னு அடிக்காமல் அப்படி இப்போ ஒன்றும் இல்லைங்க. இந்த ரெண்டுமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ஐ பாப்பிங்காக தான் இருக்குது. பட் நம்ம டிவைஸ் வந்து கெத்தாக ஒரு மாதிரி மினிமலாக அந்த ஃபீலை டெலிவர் பண்ணுறது எப்பயுமே கொஞ்சம் டார்க்கர் கலர்ஸ் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ப்ளூ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரில் வந்து ஸ்மட்ஜஸ் ஆக தாங்க செய்யுது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஓகே, குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. பாட்டமில் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்டு, டபுள் டேப் டு ஸ்லீப். ஸோ அது பாட்டமில் இருக்கிறது ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ஃபோனில் வந்து 3/4 அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் இருந்ததுன்னா இது கொஞ்சம் லோயராக தான் ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி டிஸ்பிளே லுக்கு அதெல்லாம் ஓகே தான். வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 199 கிராம்ஸ் இருக்கும் இந்த டிவைஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ் வந்து IP68 IP69 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சர்டிஃபைடு. அப்புறம் Arduino S6 அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதான் Android 16 பேஸ்டு தான். அண்ட் பவர்டு பை Dimensity 7500 டர்போ. ரேமை பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேமு அண்ட் ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1. உங்களுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7050 mAh பேட்டரி, 44 வாட் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ இதில் என்ன ஹைலைட்னா டிவைஸோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.99 mm, அதாவது அண்டர் 8 mm அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. 199 கிராம்ஸ் வந்து இதோட வெயிட்டு. அண்ட் பிளாஸ்டிக் கம்போசிட் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆல்ரெடி நீங்கள் நான் யூஸ் பண்ணி காமிச்சதை பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து 6.83 இன்ச்சு. இது வந்து அந்த 1.5K பேனல் தான். இது 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 2000 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகுங்க. அண்ட் 449 PPIங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதான் 326 PPI அப்படிங்கிறது முன்னாடி நம்ம கோல்டன் ஸ்டாண்டர்டாக பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும்போது இது மாஸ் தான். ஸோ இந்த AMOLED பேனல் வந்து எனக்கு தெரிஞ்ச அவுட்டோர் விசிபிலிட்டி இதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு 5G ரேடியோலையும் நோ இஷ்யூஸுங்க. 4G 5G எல்லாமே யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. கால்ஸ் இந்த மாதிரியான ஏரியாவில் எந்த விதமான ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணலை. ஸோ இதெல்லாமே மாஸ் தான். அப்புறம் 2 நானோ சிம் இருக்குது. டியூவல் 5G, டியூவல் ஸ்டாண்ட் பை. ஸோ டியூவல் ஆக்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ டியூவல் ஆக்டிவ் சிலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 32 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ ரியரில் வந்து 50 MP IMX882 சென்சார் இருக்குது. அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைடும் இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஃபோனோட மெயின் யூஎஸ்பி இந்த டிஸ்பிளே தான் இருக்க போகுது. 3D கர்வ்டு பேனலில். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டராக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து கண்ணு வேக்குது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் டெம்பர் கிளாஸ் தேடி அலையணும் ஐயா. ஆனால் அந்த லுக் ஆஸ்பெக்டில் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. வியூவிங் ஆங்கிள் இதெல்லாமும் மாசாக தாங்க இருக்குது. அதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸில் தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஸ்பீக்கர். 60/40 சொல்லலாம். சில சினாரியோ சொல்லலாம் பார்க்கும்போது 55/45 மாதிரி கூட ஃபீல் ஆகுது. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. 60/40 அப்படிங்கிறத நம்ம சாலிடாக சொல்ல முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து கேமிங்காகவும் மீடியாவுக்காகவும் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த கேமிங் அப்படின்னும் போது அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹை கிராஃபிக் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாட முடியாதுன்னு கிடையாது. பட் அதுக்கான டிவைஸ் இல்லாட்டி அதுக்கான ஒரு ப்ராசர் தான் 7500 டர்போ அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுவே நான் வந்து கேஷுவலாக ஒரு சில கேம்ஸ்லாம் ஆடுவேன் இல்லையா, அதெல்லாமே இதில் வந்து செம்ம ஃப்ளூயிடாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் அனிமேஷனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் கூட மோரோவர் மேக்ஸிமம் சுச்சுவேஷன்ஸில் நல்லா தான் இருந்தது. அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு வந்து இந்த டிவைஸில் பிடிச்சிருந்தது. ஸோ ப்ராக்டிக்கலாக டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணும்போது. அண்ட் வோடாஃபோன் 5G கூட அசால்ட் பண்ணிச்சுன்னா பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா Vi 5G தெரியுதா மாசா?
ஸோ எல்லாமே அதாவது நெட்வொர்க் ரிசப்ஷனு கால் ரெக்கார்டிங்கு எல்லாமே இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறனால அது எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக தாங்க ஃபீல் ஆச்சு. அதிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆப்வியஸாக வந்து ப்ளோட்வேர் இருக்க தாங்க செய்யுது. ஏன்னா ஒரு சில ஹாட் ஆப்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட் இருக்குது பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, அகோடா, மோர் ஆப்ஸ் உள்ளார போனால் லிங்க்டின்னு, booking.com, சோனி லிவு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. மற்றபடி நீங்கள் தேவைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அகோடா பக்கோடாலாம் நான் என்றைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. இவங்களாம் எதுக்கு இருக்கானே தெரியலை. எனக்கு இப்பயும் ஒரே ஒரு டவுட் தாங்க. இந்த 12256ங்கிறனால தான் எங்கள் ஆள் பறக்கிறானா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நிஜமாவே டிவைஸ் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சா. எனக்கு இப்போ இந்த 6GB RAM மேலே மட்டும்தான் ஒரு சந்தேகம். அது மட்டும் நல்லா இருந்தது, இல்லாட்டி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஐம் ஹாப்பி உண்மையை சொன்னால். ஸோ அதுதான் இப்போது மனதளவில் ஒரு டவுட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. மற்றபடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸாக உங்களுக்கு வந்து 3 மேஜர் அப்டேட் வரும், ப்ளஸ் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ 3 years மேஜர் அப்டேட் ப்ளஸ் 2 years செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் அப்டேட் பாலிசிங்க. இந்த டிவைஸோட பிக்கஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நம்ம பேசியிருந்தாலும் மீடியா சென்ட்ரிக்காக பட்டையை கிளப்ப போகுது. அதே சமயம் பர்ஃபார்மன்ஸும் எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. 7500 கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை வந்து டெலிவரி பண்ணிச்சு, அதுவே ஹாப்பி தான். அது மட்டும் இல்லாமல் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அல்ட்டியாக இருந்ததுங்க. இவங்க வேப்பர் சேம்பர் கூலிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தெர்மல் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பர் அண்ட் ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஒரு ஜென்டில் வார்ம்னஸ்ங்க. நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் சும்மாவே அப்படி இருக்கும். இது நல்லா போட்டு அடிச்சு துவச்சா தான் அந்த வார்ம்னஸ்க்கே போகுது. இதில் ஹைலைட் என்னென்னா இந்த சினாரியோ பாருங்கள். 21 மணி நேரம் 25 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாட்ஸ்பாட் வேறு போட்டிருந்தேன். இதெல்லாம் பண்ணாலும் கூட எனக்கு வந்து SOT 7 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. இதில் GTA San Andreas அதுதான் மேக்ஸிமம் பேட்டரி குடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்தது GTAக்கு மட்டும். அப்புறம் கேமரா வந்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட நான் யூஸ் பண்ணேங்க அன்றைக்கி. ஏன்னா எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் அது இதுன்னு மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் கேமரா மேலே வந்திருக்கு. அப்புறம் யூடியூப்பு, VLC, வாட்ஸ்அப்பு, அமேசானு, விஷுவல் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஃப்ளிப்கார்ட்டு, டிஸ்கார்ட்னு எல்லா ஆப்பும் உள்ள வந்திருக்கா. ஸோ பேட்டரி லைஃப்பில் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து பேசப்படுங்க. நல்லா பண்ணியிருக்காங்க ஐயா. அடுத்ததும் அப்டேட் கொடுத்தது கதையை முடிச்சு விடாமல் இருந்தால் சரி. இது வரைக்கும் நல்லாயிருக்கு. ரைட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த டிவைஸ் பற்றி இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் ஒருத்தனை பார்த்தேன், அந்த Vivo S2 அப்படின்னு ரிட்டர்ன் ஆஃப் த S சீரிஸ் அப்படின்னும் போது I2 ஃபெல்ட் வெரி சூப்பரியா. பட் அது சூப்பரியா மாதிரி இல்லாமல் போனது தான் கொஞ்சம் வருத்தம். பட் இந்த டிவைஸ் வந்து சர்ப்ரைசிங்லி குட்டு. ஸோ இது இன்னும் எப்படிலாம் போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு பயம் தாங்க. இப்போ கூட பாருங்கள், Redmi Turbo 5 ஒரு அற்புதமான டிவைஸாக இருந்தது இதே மாதிரியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில். பட் ப்ராப்ளம் என்னென்னா அதுலேயும் ஒரு 4000 ரூபாய் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்படியே கிராஜுவலாக எல்லோரும் இன்க்ரீஸ் பண்ணி 40,000க்கு வந்த ஃபோன் இப்போ வந்து 50,000 55,000க்கு போயிடுச்சு. அப்படியே எது லான்ச்சுக்கு அப்புறம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது Z11 இப்போது என்ன ப்ரைஸ்க்கு இப்போ லான்ச் ஆகிருக்கும் நீங்கள் பார்க்குற நேரத்தில் அதுலேருந்து ஒரு 4,000 5,000 இன்க்ரீஸ் ஆகிடுமோன்ற ஒரு பயம் மனதளவில் இருக்குது. முக்கியமாக பாக்ஸில் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நினைக்கும் போது தான் பயமாக இருக்குது. 69,000 அந்த மாதிரியான ப்ரைஸிங்லாம் போட்டு அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஆக மொத்தம் கரண்ட் மார்க்கெட் இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த கரண்ட் மார்க்கெட்டில் நம்ம ஒரு டிவைஸ் வாங்க முயற்சி பண்ணும்போது அதில் நமக்கு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது அடிஷ்னலாக. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 25,000 30,000 25 to 30Kல பார்த்த டிவைஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து 35 to 40Kல குறைஞ்சது பார்க்குறோம். அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம வந்து வாங்க போகிற டிவைஸ் என்ன, ஏது, எதுக்கு, எவ்வளோ நாள் உழைக்க வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நிதானமாக ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. ஓகேயா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸான்னு கேட்டால் 7500 வந்து 7360 அப்புறம் 6360 இந்த மாதிரியான ப்ராசர்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபார் ஷோர் நல்லாயிருக்கு, அதில் டவுட் இல்லை. பட் 12256ஓட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தான் நான் வந்து டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்கிறத திரும்ப ஒரு தடவை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா 128 எப்படி இருக்கும், 6GB RAM எப்படி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் கூட அல்ட்டியாக இருந்தது. நான் ஒரு கேம் நேற்று ஓப்பன் பண்ணி வச்சேன், அதுக்கப்புறம் எவ்வளவோ ஆப் யூஸ் பண்ணேன். லைவாக கூட நான் நிறைய பேர் முன்னாடி இதை நான் டெமோ பண்ணி காமிச்சேன், நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மதன் வந்திருப்பாப்புல. அப்போது வரும்போது என்னாச்சுன்னா இந்த மாதிரி iQOO 15 கூட இதே மாதிரி ஒரு டேர்ம் சொல்லியிருப்பார். iQOO 15 நான் 12/256 தான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குன்னு. எஸ், கலர் OS ஈவன் ஹைப்பர் OS இதெல்லாம் கம்பேர் பண்ணால் ஆரிஜின் OSல ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அப்படியே கொஞ்சம் அந்த ப்ளூடூத்து ஒரு சில ஏரியாவில் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாஸ் பண்ணலாம். ஸோ அதான் ஃபேக்டே. ரைட்டே. ஸோ ஆல்ரெடி ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. உங்கள் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் இறக்கி வச்சுட்டு போங்க. நானும் வந்து ஒரு சில பாரங்கள்லாம் மனசில் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம விக்கி ப்ரோட திரும்ப வந்து நாங்கள் கும்ரிட்டு போகிறோம். சரியா, பார்க்கலாங்க. பை. எக்ஸ்போஷர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஸோ 4K 30 FPS ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். Z11 எப்படி இருக்குது ஃப்ரண்ட் கேமரா ஓகேயா. ஆனால்
பின்னாடி ஸ்கை ரொம்ப பிரைட்டாக இருந்தால் கஷ்டப்படுதுங்க. பட் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன்.